பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு டவுட்டு. ஆபிரகாம் இருந்த பேர் ஏன் ஆபிரகாமாய் தேவன் மாற்றினார்? நல்ல ஒரு கேள்வி தான் சிஸ்டர். நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பார்த்து பேர் மாற்றுறாரு. முதல்ல ஆபிராம் என்று இருந்த அவருக்கு ஆபிரகாம் என்று பேர் மாற்றுறாரு. எபிரேய எழுத்துக்களை பார்க்கும்போது 4 எழுத்துக்கள் அந்த ஆபிராம் என்ற பேருக்கு இருக்குது. அலஃப், பெத், ரேஷ், மிம் என்ற 4 எழுத்துக்கள். சரி, இப்போ ஆபிரகாம் என்று மாற்றின பிறகு அங்கே என்ன ஒரு ஒரு எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கு? என்ன எழுத்து பார்க்கும்போது அலஃப், பெத், ரேஷ், ஹே, மிம். ஹே என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கே சேர்த்துருக்காரு. இது ஆழமான ரகசியம், சரிங்களா? அந்த ஹே என்பது என்னன்னு பார்க்கும்போது யாவே, யாட் ஹே, வாவ் ஹே என்ற அந்த தேவனுடைய நாமத்திலிருந்து வருகிற ஒரு எழுத்து. அந்த எழுத்தை சேர்த்த பிறகு ஆப் ரகாம் அவன்ருக்கு. ரகாம் என்பது கர்ப்பங்கள்னு அர்த்தம். அப்போ கர்ப்பங்களின் தகப்பனாக அவரை மாற்றியிருக்காரு. நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்போது முதல்ல எடுத்த உடனே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆபிரகாமுக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற ரகசியத்தை கர்த்தர் அங்கே வச்சிருக்காரு. இன்னும் இது போல் நிறைய ரகசியங்கள் இருக்குது. நம்ம ஒன்று இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய எவ்வளவோ இருக்குது. வர நாட்கள் அவைகளும் கர்த்தர் வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கு பாஸ்டர். இன்னும் அநேக டவுட் இருக்கு. வரும் நாட்களிலே அதை எங்களுக்கு கிளியர் பண்ணும்படியா எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க கண்டிப்பாக ஆவியார் உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். அது உங்களுக்கும் மற்ற பார்க்குற அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.